ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் அனைவருக்கும். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு குட்டி எனக்கு ஒரு சம்பவம் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, காலையில் எப்பவும் ரெகுலராக வழக்கமாக ப்ரேயர் பண்ணிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ எதிர என்னுடைய உறவினர் ஒருத்தர் வந்து கொண்டிருந்தார். அவரிடம் நலம் விசாரித்த பொழுது அவர் வீட்டில் ஒரு ஆண்மகனுக்கு உடல்நிலை சரியில்லை. அவர் படுத்தாக இருக்கின்றார். மலஜலம் தன்னாலே போய் கொண்டிருக்கின்றது. மருத்துவர்கள் கையை விரித்து விட்டார்கள். என்ன செய்வதென்று மிகவும் மனம் வேதனையுடன் என்னிடம் அதை தெரிவித்தார்கள். அப்போ நான் கேட்டால் அவருக்கு என்ன காரணம் என்று கேட்டபோது அவர் மதுவுக்கு அடிமையாகிவிட்டார், எப்போதும் மதுவிலே இருப்பார், அதனால் அவர் அனைத்து உறுப்புகளும் செயலிழந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா, அந்த நபருடைய மனைவி சின்ன குழந்தைங்க, நான் தூக்கி வளர்த்த குழந்தை. அந்த குழந்தை அவ்வளோ சின்ன குழந்தை, கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த கல்யாணம் பண்ணி அது குழந்தைகள் வேறு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்படி இவங்க இந்த மதுவின் அடிமையாகி அவர் சின்ன வயசுலேயே அவர் இப்படி ஆயிடுச்சு. ஓகே, கடவுள் அவருக்கு ஈரோல் வாழ்க்கை வெற்றியெடுக்கட்டும், அவருக்கு நோயை குணப்படுத்த வேண்டும். அந்த குழந்தைகளுக்காகவும் அந்த மனைவிக்காகவும் அவரை இறைவன் ஆயுசு ஆரோக்கியத்தை கொண்டு நம்ம பிரார்த்தனை செய்வோம். எதுக்கு இது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதனால் அரசாங்கமும் நிறையா விழிப்புணர்வு கொடுக்குது. காவல்துறையும் மேக்சிமம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை பண்ணுறாங்க. பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் இதை செய்கிறார்கள். ஆனாலும் நாம் இது திருந்த மாட்டோம். எனக்கு கேட்டுக்கொள்ள ஒரே ஒரு விஷயம் தான், தயவு செய்து இந்த மது அருந்துவர்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழித்துக் கொண்டது மட்டுமில்லாமல் உங்களை நம்பி வந்த ஒரு பாவம், எந்த பாவம் அறியாத அந்த பெண் அவளும் உங்களால் வாழ்க்கையை இழக்கின்றால், அதைவிட கொடூரம் அந்த குழந்தைகளும் அதனுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக இருக்கின்றது. உங்கள் இரு பாதங்களை பிடித்து கேட்கின்றேன், நீங்கள் யாரையும் குறை கூறாதீர்கள். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் என்னுடைய வேண்டுகோள் தான், நீங்கள் யாரையும் குறை கூறல. அரசாங்கத்தையோ டாஸ்மாக் கடை திறந்து வச்சிருக்கிறாங்க, அங்கே அது கிடைக்கிது, இங்கே இது கிடைக்கிது, இதெல்லாம் சொல்லாதீர்கள் நண்பர்களே. குடிக்கிறவர்கள் குடிப்பார்கள், நாங்களே இருக்கிறதா சரி, எங்களுக்கு அந்த எண்ணம் வரவில்லை, நாங்கள் அதை செய்யவும் மாட்டோம். எங்களுக்கு புகை பழக்கமோ போதை பழக்கமோ எந்த ஒரு பழக்கம் எங்களுக்கு இருக்கா நாங்கள் தொட மாட்டோம். எங்களுக்கு கவலை இல்லையா? எங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? எங்களுக்கு கஷ்ட நஷ்டம் இல்லையா? எங்களுக்கு துன்பம் இல்லையா? எல்லாமே எல்லாருக்கும் இருக்கின்ற மனிதனாக பிறந்த அனைவருக்கும் உள்ள விஷயம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கும். இதை நாம் காரணம் காட்டி மது அருந்துவதும் போதைப் பொருளுக்கு அடிமையாகுவதும் வேலைக்கு உழைக்கப்போகாமல் ஊர் சுற்றி தெரிவதும் இதெல்லாம் நல்லதல்ல, ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. உங்கள் இரு பாதைகளை மறுபடிப்படுத்தி கேட்கின்றேன். நீங்கள் மதுவடைந்து உங்களுக்கு அதுதான் முக்கியம் என்றால், அதுதான் உங்களுக்கு வாழ்க்கை என்றால், இது போன்ற பாவப்பட்ட பெண்கள் வாழ்க்கையை விளையாடாதீர்கள். இந்த குழந்தைகள் அனாதையாக்காதீர்கள். தயவு செய்து மனிதர்களே, நண்பர்களை சிந்தியுங்கள். வெளிநாட்டில் இருக்கிறாங்க, சம்பாத்தியம் பண்ணுறாங்க, ஏர்போர்ட்லேருந்து வரும்போதே பாட்டிலோட வர்றாங்க. ஏன் நிறைய பேர் குடிச்சிட்டே வர்றாங்க. நான் பார்த்துருக்கேன் ஃப்ளைட்டில் வரும்போது, ஃபாரினில் ஃப்ளைட்லேயே குடிச்சிட்டு ஃப்ளைட்லேயே மட்டையிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இதனால் என்ன சாதிக்க போகிறோம்? நீ எப்படி இந்த குழந்தைகள் நீ பார்ப்ப, அந்த மனைவி எப்படி நீ பார்ப்ப, அவங்க நீ எப்படி பார்ப்பாங்க, உனக்கு என்ன மரியாதை அங்கே இருக்கும்? யோசித்துப்பார் நண்பர்களே. இது ஒரு சொல்யூஷனே அல்ல. நாம் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக வாழ்வோம். நாமும் நம்மளை நம்பி வந்த நம் மனைவியும் நம் குழந்தைகளையும் காப்பாற்றோம், நம் பெற்றோர்களை காப்பாற்றோம். இறைவன் நமக்கு கொடுத்த வாழ்க்கை நேர்வழியில் சென்று நாம் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.